மக்களே, நான் சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கேன். இப்ப அங்க தான் இருக்கேன் நானு. இப்ப பாருங்க அந்த ரோடுலாம் பாருங்க எப்படி இருக்கு. அங்க ஃபுட்பால் மேட்ச்சு, அப்புறம் வந்து F1 கார் ரேஸ்லாம் வந்து நடக்க போகுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, போட்டிங் இருக்குது பாருங்க. ஃபுல்லா வந்து இங்க போட் தான் இருக்கு. இங்க ஏகப்பட்ட போட்டு வந்து இருக்கு. ரைடு இருக்கு. ஆனா நாங்க போவே இல்ல. சும்மா அந்த இடத்த மட்டும் நாங்க விசிட் பண்ணி பார்த்து சூப்பரா இருக்கு இந்த இடம். இங்க ஒரு மஸ்ஜித் இருக்கு பாருங்க. இது கடல்ல வந்து பாதி இடத்த வந்து மண்ணு, கல்லுலாம் போட்டு இந்த மஸ்ஜித்த வந்து கட்டியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இங்க மக்கள் எல்லாம் வந்து தொழுதுட்டு, வீடியோ எடுத்துட்டு போவாங்க. நானும் அதேமாரி வீடியோ எடுத்துட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு மஸ்ஜித்து. கடல்ல இருக்கு இந்த மஸ்ஜித் பாருங்க. காமிக்கிறேன் பாருங்க. இந்த பக்கம் பாருங்க இது கடலு. இந்த பக்கம் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் பிளேஸ் மாரி இத வச்சிருக்காங்க. நைட்ல நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சவுதியில பொறுத்தவரைக்கும் நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்க்கவே நல்லாருக்கும். இது பாருங்க கடல்ல வந்து இந்த மஸ்ஜித வந்து இது கட்டி வச்சிருக்காங்க. ஃபுல்லா வந்து பாதி கடல்ல வந்து மண்ணு கொட்டி, இது பண்ணிட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் பசங்களுக்கு விளையாடுறதுக்கு பார்க் இருக்கு பக்கத்துல சின்னதா. இது எவ்வளோ ரியால்ன்னு தெரியல. அதனால பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க இங்க. நல்லாருக்கு. இங்கலாம் நல்ல குவாலிட்டியா வேற இருக்கு. ஏதோ தானோன்னு இல்லாம, நல்லா டீசென்ட்டா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் நீட்டா இருக்கும். எந்த ஒரு குப்பை கிப்பை இருக்காது. அங்க பக்கத்துல ஏதோ ஒரு லைட்டு போட்டு பாருங்க, வானத்து வரைக்கும் அடிக்கிறானுங்க. மேகத்துல படுது. இங்க ஒரு ஷாப்பிங் இல்ல. காஃபி ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹாட்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து சின்ன பசங்களுக்கு வந்து பெயிண்டிங்கு அந்த மாரி. இங்க பில்டிங் பாருங்க. ஜித்தால வந்து பெரிய பில்டிங் எதுவும் இல்ல. இந்த ஒரு பில்டிங் தான் இருக்கு. பெரிய பில்டிங் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இடம் நல்ல பெரிய இடமா இருக்கு. அதனால ஹைட்டா வந்து யாரும் வந்து இங்க பில்டிங் கட்டுறதில்ல. அகலமா தான் இருக்கு தவிர, இங்க வந்து ரொம்ப ஹைட் பில்டிங் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டு. மால்க்குள்ள போயிருக்கேன் நானு. பாருங்க எவ்வளோ பெரிய மால். கிட்டத்தட்ட நம்ம ஈயோட பயங்கரமான 2 மடங்கு மால். மேல பார்க்கிங் இது. இது நெறைய ஷோரூம் வந்து நெறைய இங்க இருக்கு. இது பாருங்க அந்த நம்ம போனோம் பார்த்தீங்களா மால், அந்த மால் தான். கிட்டத்தட்ட பாருங்க ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். அவ்வளோ பெரிய மால் இது. ஹைட்லாம் பெருசா இல்ல. ஒரு 2 மாடி தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். இங்க ஒரு ஷோரூம் இது. அல் சொல்லிட்டு. பாருங்க ஏகப்பட்ட பில்டிங் பாருங்க. ரோடுலாம் வந்து வேற லெவலு. சும்மா போனா 80, 100 தான் ஸ்பீடு. அதேமாரி நீங்க பாருங்க மெயின் ரோடு. சிக்னலே இருக்காது. நீங்க பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கலாம். பைக்க நீங்க பார்க்க முடியாது. ரேர் தான் பைக் பார்க்குறது. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கார் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, இங்க ரோடு வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நம்ப வந்து ஸ்ட்ரெய்ட்டா போற ரோட்ல வந்து அவங்க இந்த பக்கம் ஆப்போசிட்ல வருவாங்க. நம்ப வந்து இந்த பக்கம் போவோம். இங்க வேற மாரி. இங்க பாருங்க. நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்றது இங்க 5 ரியால் சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் மால் இருக்கு. அங்க போறதுக்காக என்ன பண்ணோம், கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்தோம். செம்மையா இருக்கு. ரோட்ல வந்து வண்டி போறதே தெரியாது. அவ்வளோ ஸ்மூத்தா போய்க்கிட்டே இருக்கும். ஆனா, இங்க எது இருந்தாலும் இப்போ 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு தான் வரணும். சிக்னல் இருக்காது பாருங்க. பைக்கு அந்த ஃபுட் டெலிவரி பண்றவங்க மட்டும் தான் இருப்பாங்க. இதான் இந்த ஷாப்பிங் மால் இதுதான். 5 ரியால்ஸ்லேருந்து ஸ்டார்ட்டிங் ஆகுது. 3 ரியால்ஸ்லேருந்து ஸ்டார்ட்டிங் ஆகுது. இங்க ஏகப்பட்ட ஐட்டங்கள். எல்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்கு. இங்க வந்து குவாலிட்டிக்கு பஞ்சமே சொல்ல முடியாது. ஜெர்சிலாம் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் ஜெர்சி, சின்ன பசங்க கார்லாம் வச்சிருக்காங்க. நான் அப்படியே சும்மா வீடியோ பாதி எடுத்துக்கிட்டு, பாதி எடுத்து சரியாவே எடுக்கல. அப்புறம் ஷாப்பிங் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு, என்ன பண்ணேன் காருக்காக வெயிட் பண்ணிட்டு, இந்த ஷாப்பிங் மால் தான். 5 ரியால்ஸ்லேருந்து ஸ்டார்ட்டிங் ஆகுது. அப்படியே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம், வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா நல்லா இருக்கு. ஆனா இங்க காரு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்ல லிஃப்ட் ஏறிட்டேன். எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து ஒரு சின்ன சின்ன பசங்க தான் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க எல்லாம் சின்ன பசங்க வந்து பேரண்ட்டோட தான் வர முடியும். பேரண்ட் இல்லாம அலோடு இல்ல. எத்தினி ரியால்ஸ் தெரியல. இங்க வந்து தண்ணீல விளையாடுறது மேல சறுக்கிட்டு வருது. அங்க உள்ள ஒரு பள்ளிவாசல் ஒண்ணு இருக்கு. நீங்க தொழுதுக்கலாம். எப்போனா நீங்க அங்க தொழுதுட்டு, அதுக்கப்புறம் போய் மறுபடியும் விளையாடலாம். இதுதான் பெரிய ஹால். இங்க பாருங்க, இங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே பெரிய இடம். கிட்டத்தட்ட இந்த பாருங்க ரிசப்ஷன் என்ட்ரன்ஸே பாருங்க. எப்படி இருக்கு? இது வந்து வெளியில.
அப்புறம் அந்த ரோட்ல வரப்போ பார்த்தீங்கன்னா, பெரிய மஸ்ஜித் ஒண்ணு இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேடியம் அங்க தான் ஃபுட்பால் இப்போ வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் அது மேல பாருங்க லைட்டு, அது வானத்துல வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. கீழேருந்து லைட் அடிச்சாலே மேல வந்து உங்களுக்கு தெரியும். அதுமாரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ரோடு வந்து அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு அது. நம்ம அங்கேருந்து இங்கேருந்து ரோடு பார்த்துட்டு இருக்கோம். ரோடுல வந்து சும்மா சல்லு சல்லு. இது ஒரு என்ன இடம்னே தெரியல. நாங்க இன்னும் போல அந்த இடத்துக்கு. கார் மாட்டுன்னு வீட்டுக்கு போறதுக்காக என்ன பண்ணிட்டோம், கார்லயே உக்காந்துக்கிட்டு அப்படியே ரோட பார்த்துக்கிட்டே போனோம். நல்லா இருக்கு ரோடு எல்லாம் நல்லா செம்மையா இருக்கு. சிக்னலே வந்து கம்மி தான். இங்க பாருங்க சரவண பவன் ஹோட்டலு. ஜித்தால சரவண பவன்